சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம இந்த மாஸ்பெட் வந்து உங்களுக்கு வந்து சுவிட்சிங் ஆகலை. இந்த சுவிட்சிங் ஆகாததுக்கு காரணம் ஒன்று வந்து சார்ஜிங் ஐசி. இந்த இருக்கு பாருங்கள் சார்ஜிங் ஐசி. பேக் சைடு பிக்யூ என்ன சார்ஜிங் ஐசி போட்டிருக்கான்னா PQ739 இந்த ஐசி வந்து போட்டிருக்கான். ஸோ இந்த ஐசி ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சுவிட்சிங் ஆகாது. ஆமாம், நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், நான் கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபர்தராக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அதே போர்டு தான், சேம் போர்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள், இப்போ உங்களுக்கு வந்து போர்டில் வந்து 19 வோல்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த சைடில் உள்ள இந்த ட்ரெயின் வந்து உங்களுக்கு வந்து இந்த என் சேனல் ஃபெட்டோட ட்ரெயினில் வந்து 19 வோல்ட்டு இங்கே பாருங்கள் 19 வோல்ட் இருக்கா. இப்போ இங்கே பாருங்கள் 19 வோல்ட் இந்த சைடு வந்திருக்கும். பெர்ஃபெக்டாக வந்திருக்கும் 19 வோல்ட்டு. 19 வோல்ட் வந்துருச்சு வருங்க, பெர்ஃபெக்டாக 19 வோல்ட் ஆகுது. இப்போ பாருங்கள் இதோட கேட் என் சேனலோட கேட்டு பாருங்கள், என் சேனலோட கேட் வந்து ப்ராப்பராக சுவிட்சிங் ஆகுது. இப்போ பாருங்கள், ப்ராப்பராக சுவிட்சிங் ஆகுது. ஸோ இது சுவிட்சிங் ஆகிறனால தான் உங்களுக்கு வந்து சிஎஸ்ஆரில் வந்து இந்த வோல்டேஜ் வந்து ஷோ ஆகுது. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், டிசி பவர் சப்ளையில் உங்களுக்கு வந்து 0.020 நான் என்ன சொன்னேன், ஸ்டாண்ட் பையில் வந்து இதோட அப்ராக்சிமேட்லி வோல்டேஜ் எவ்வளோ ஆம்பியர் எடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு 0.025 சொன்னேன். இப்போ 22 எடுக்குது. சரி, ஓகேங்களா. இதெல்லாம் கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் வந்து மாறக்கூடாது. மாறிச்சு அப்படின்னா போர்டில் ஏதோ சினாரியோ வந்து பேட் சினாரியோ இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த சுவிட்சுக்கு வந்து 3.3 வோல்ட்டு வருது. இந்த சுவிட்சுக்கு வந்து 3.3 வோல்ட்டு வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து போர்டை ஆன் பண்ணோம்னா போர்டு ஆன் ஆயிரும். இங்கே பாருங்கள், போர்டை ஆன் பண்ணுவோம். போர்டை ஆன் பண்ணோம்னா போர்டு ஆன் ஆயிரும். போர்டு ஆன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிசி பவர் சப்ளையில் பாருங்கள் ஸ்டாண்ட் பை எவ்வளோ எடுக்குன்னு பாருங்கள். ஆமாம், ரன் பவர், சாரி ஸ்டாண்ட் பைன்னு சொல்கிறேன், ரன் பவர் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆயிடுச்சு. டிஸ்பிளே வந்து நமக்கு வந்து இப்போ பார்க்கலாம்.